வணக்கம். திருகோணமலையில் நடப்பது என்ன? சட்டவிரோதமான விகாரைக்கு அனுமதி வழங்கியது யார்? ஊடகவியலாளர்கள் மீது ஏன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட வேண்டும்? ஊடக சுதந்திரம் இருக்கின்றதா? ஊடகவியலாளரின் காணொளிகளை அழிப்பதற்கு அதிகாரம் கொடுத்தது யார்? மஹிந்த ஆட்சி போன்று இந்த அனுர ஆட்சியும் செயற்பட வருகின்றதா? காணொளிகள் சென்று பார்ப்போம். வணக்கம். குறிப்பாக இன்றைய தினம் திருகோணமலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் ஒரு விகாரை அமைப்பதற்காக இரவோடு இரவாக சிலர் செயற்பட்டு வந்ததை அடுத்து இன்றைய தினம் திருவண்ணாமலையில் உள்ள ஊடகவியலாளர்கள் சிலரும் மாநகர சபை உறுப்பினர் ஒருவருமாக சேர்ந்து குறித்த விடயம் தொடர்பாக அந்த இடத்துக்கு சென்றிருந்த போது அங்கு சென்ற ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு அவர்களால் எடுக்கப்பட்ட வீடியோ காணொளிகள் அளிக்கப்பட்டுள்ளது என்று அங்கிருக்கும் ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே காலகாலமாக இலங்கையை ஆண்டு வருகின்ற அரசாங்கங்கள் ஊடகவியலாளர்கள் மீது கை வைப்பது ஏன் என்பது ஒரு புரிதலாக இருக்கின்றது. நாம் கடந்த காலங்களில் பார்த்தோமானால் மஹிந்த ராஜபக்ச கால ஆட்சியிலிருந்து ரணிலிருந்தும் மைத்திரி ஆட்சி தொடக்கம் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதே ஒரு வேலையாகத்தான் இவர்கள் செயற்பட்டு கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினமும் கூட அங்கு களத்தில் இருந்த ஊடகவியலாளர்கள் மீது இவர்கள் தாக்குதல் மேற்கொள்ளும் அளவுக்கு சென்றிருப்பதோடு அவர்கள் எடுத்த காணொளிகளை கூட இவர்கள் அளிப்பதற்கான அதிகாரத்தை யார் வழங்கியது? குறிப்பாக இந்த அணு அரசாங்கம் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன் என்று வந்தவர்கள் இன்று கடந்த கால ஆட்சியில் நடந்தது போலவே நடக்கின்றது. அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் திருவண்ணாமலையை பொறுத்த மட்டில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், குறித்த விடயம் தொடர்பாக என்ன செய்துள்ளார்கள்? உண்மையிலேயே திருவண்ணாமலை பொறுத்த வரையில் திருவண்ணாமலையின் தமிழ் மக்கள் மிகவும் ஒடுக்கப்படுகின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக அங்குள்ள ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகள் இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் இது மாபெரும் ஒரு இரு இனங்களுக்கு இடையிலான ஒரு குழப்பத்தை உருவாக்குமா என்ற ஒரு கேள்வி கூட எழுகின்றது. தமிழர்கள் செறிந்து வாழும் இடங்களில் விகாரைகளை அமைப்பதன் மூலம் இவர்கள் என்னத்தை சொல்ல வருகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி கூட இருக்கின்றது. அந்த வகையில் இன்று அங்கு களத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தியது என்பது இந்த அரசாங்கத்தின் ஒரு கடும்போக்கு வாதத்தினை காட்டுவதாகவே கணிக்க முடிகின்றது. இவர்கள் ஊடக சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொன்னவர்கள் இன்று ஒரு பௌத்த துறவி ஒரு ஊடகவியலாளரின் கேமராவில் உள்ள காணொளிகளை அளிப்பதற்கு அதிகாரம் கொடுத்தது யார்? காணொளியில் உள்ளது போன்று இவ்வாறான விடயங்கள் உண்மையிலேயே இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கசப்பான சம்பவங்களைத்தான் தெளிவூட்டி காட்டுகின்றது.
ஆகவே இந்த அரசாங்கம் ஊடகவியலாளர்கள் மீது கை வைப்பதையும் ஊடக சுதந்திரத்தை நசுக்குவதையும் நிறுத்த வேண்டும்.